Welcome to Education Time in Tamil. CBSE class 10th க்கு சயின்ஸ்ல இருக்கிற chapter 1 chemical reaction and equation. So இந்த chapterல நம்ம இப்ப type of chemical reaction பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல third type நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா displacement reaction அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இந்த displacement reactionல நம்ம bookல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து இந்த part 8 வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell symbol-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகே சரி, இப்போ நீங்க வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு டெஃபினேஷன் கேட்டாங்கனாலோ வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அதோட டைப்பை சொல்லுங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் வந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்லைட்ல நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இதை மட்டும் நீங்க எழுதுனா போதுமானது. ஓகேங்களா, ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்குறாங்க, இல்லை எக்ஸாம்பிள் டைப்போட சேர்த்து கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கிறது என்ன மெசேஜோ அதை மட்டும் நீங்க எழுதினா போதும். ஓகேங்களா சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் டெஃபினேஷன் இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்ல போறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன், அது ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஆமா, நம்ம டைப்ல தேர்ட் டைப்னு பார்த்தோம். ஓகே, டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் வேற மோர் ரியாக்டிவ் எலமெண்ட் தான் நோட் பண்ணணும். முக்கியமான வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா மோர் ரியாக்டிவ் எலமெண்ட் டிஸ்பிளேஸ் லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட். இந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்குது, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா வினைப்படக்கூடிய வேகமா ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு எலமெண்ட் வந்து இந்த ரியாக்ஷன் அப்ப கம்மியா ரியாக்ட் ஆகக்கூடிய எலமெண்ட்ல இருந்து அதனுடைய இடத்தை நகர்த்திட்டு இது போய் அங்க போய் உட்காரும். அவ்வளவுதான்ப்பா. ஓகேங்களா, டிஸ்பிளேஸ் பண்ணும். இது அதோட பிளேஸை இது போய் அது போய் நிரப்பும். ஓகேங்களா, ஸோ அதை அனுப்பிட்டு அதோட பிளேஸை இது போய் நிரப்பும். எது மோர் ரியாக்டிவ் எலமெண்ட், எதை நகர்த்தும் லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட்டை. சரி மேடம், மோர் ரியாக்டிவ் எலமெண்ட் லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதில் அவங்க கொடுத்துருக்கிறதுல எது மோர் ரியாக்டிவ் எது லெஸ் ரியாக்டிவ் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மெட்டல் அண்ட் நான் மெட்டல்னு ஒரு சாப்டர் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த சாப்டரில் நீங்கள் படிப்பீங்க. ஒரு டேபிள் காலம் போட்டு அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட் வந்து நமக்கு வந்து எது ரியாக்டிவ் சீரீஸ்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து எந்த லெவலில் ரியாக்ட் ஆகக்கூடிய பவர் அதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரோ மார்க் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லெசன் வரப்போ உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் எது மோர் ரியாக்டிவ் எது வந்து லெஸ் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பேசிக் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் மினிமம் ஒரு 30 எலமெண்ட்டாவது நீங்கள் படிச்சிருக்கணும். உங்களை வரிசையாக நீங்கள் 30 எலமெண்ட் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரியாக்ஷன் சீரீஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, அதுதான் ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பீரியாடிக் டேபிளில் ஒரு 30 எலமெண்ட்டை தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, வரிசையாக படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரியாக்ஷன் சீரீஸ்லாம் எழுதும்போது ஈஸியாக இருக்கும். அந்த லெசன்ல அது கண்டிப்பாக ஒரு டீடைல் கொஸ்டின்லேயே நமக்கு வரும். ஓகேங்களா சரி, இப்போ நீங்கள் மோர் ரியாக்டிவ் எலமெண்ட் ஜஸ்ட் லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னு நம்ம அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, என்னென்ன எப்படி சீரீஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். There are 2 type of displacement reaction. இந்த displacement reaction நமக்கு எத்தனை டைப் இருக்கு, 2 டைப் இருக்கு. என்ன, சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 டைப் இருக்குது. ஓகே சரி, ரெண்டுமே நமக்கு இப்போ புக்ல இருக்குது. ஓகே, அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஜெனரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு ஜெனரல் ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஏன்னா ஒன்னே ஒன்று தான் நமக்கு வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது, அதனால இதை வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஜெனரல் ஃபார்ம்ல என்ன சொல்லியிருக்கோம், ஏங்கிற ஒரு பொருள் ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம எடுத்திருக்கோம், பிசி ரெண்டும் சேர்ந்த ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம எடுத்திருக்கோம். இது ரெண்டும் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ என்ன பண்ணுது, இந்த பிசியோட ரியாக்ட் ஆகும் பொழுது இந்த ஏ ரொம்ப ரியாக்டிவ் மெட்டலாக இருக்குது. ஓகேங்களா, ரியாக்டிவ் எலமெண்ட்டாக இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியை நகர்த்திட்டு இந்த இடத்துல வந்து அது வந்து ரீப்ளேஸ் ஆயிடுது. ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து அது வந்து உட்காந்துருது. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இந்த பிசியா இருந்தது இப்போ நமக்கு ஏசியா மாறிடுச்சா, அப்போ எது தனியாக போயிடும், அப்போ பிஏ வந்து தனியாக கொண்டு வந்துடுது. ஓகேங்களா, அப்போ இதில் எது லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட் பிங்கிறது, எது வந்து ஹை ரியாக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது. ஓகேங்களா சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்க. இது புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா சரி, இந்த வந்து நீங்கள் ஜென்ரல் ஃபார்மை நீங்கள் வந்து மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி எழுதி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. இந்த லெசனோட கடைசியில் உங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின் தரேன். நீங்கள் வந்து எழுதி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈக்குவேஷன்லாம் என்ன கொடுத்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் படி இருக்குதா அந்த மாதிரி எழுதுங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் எழுதலாம். ஓகேவா சரி, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபெரஸ் Fe அப்படிங்கிறது அயன், அது வந்து சாலிட் ஸ்டேட்ல நமக்கு இருக்குது. இதுதான் வந்து A அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, Feங்கிறது A
ஏன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மோர் ரியாக்டிவ் எலமெண்ட். அது அடுத்ததோட கம்பேர் பண்ணும்போது அடுத்தது நமக்கு என்னது, காப்பர் சல்ஃபேட். காப்பர் ஒன்று இருக்குது, அது பி. சல்ஃபேட் ஒன்று இருக்குது, அது வந்து சி. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஃபெரஸ் வந்து காப்பர் சல்ஃபேட்டோட ரியாக்ட் ஆக போகுது. ரியாக்ட் ஆகி என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது மோர் ரியாக்ட்னு சொல்லிட்டோமா. அப்போ அந்த காப்பர் சியூன்னு சொன்னோமா, இதை எடுத்துட்டு இது என்ன பண்ணும், எஃப்இ போய் அங்கே உட்காந்துரும். அப்போ அது என்ன சொல்லலாம், ஃபெரஸ் சல்ஃபேட்னு சொல்லலாமா. இங்கே பாருங்க, ஏ வந்துருச்சா, எஃப்இ வந்துருச்சா இங்கே. அப்போ FeSO4 அயன் சல்ஃபேட். அயன்னாலும் ஃபெரஸ்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து அயன் சல்ஃபேட். அப்புறம் இது தனியாக போயிடுச்சு. அப்போ காப்பர் வந்து தனியாக வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ காப்பர் இது வந்து பி வந்து நமக்கு தனியாக வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிளோட சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்க. அப்போ இங்கே என்ன நடந்துச்சு, இன் திஸ் ரியாக்ஷன் அயன் ஹேஸ் டிஸ்பிளேஸ்டு ஆர் ரிமூவ்டு. அயன் என்ன பண்ணுச்சு, அது ஒரு இதை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிடுச்சு. ஒரு பொருளை வந்து எடுத்துட்டு அது என்ன பண்ணிடுச்சு, அங்கே போய் உட்காந்துருச்சு. அதுதான் டிஸ்பிளேஸ் பண்ணிடுச்சு, இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடுச்சு அந்த இடத்துல இருந்து. எதை ரிமூவ் பண்ணுச்சு, அனதர் எலமெண்டான காப்பரை. ஓகேங்களா? எதை ரிமூவ் பண்ணுச்சு, அது எது, ஃபெரஸ். அனதர் எலமெண்டான காப்பரை ரிமூவ் பண்ணுச்சு. காப்பர் எதுலேருந்து ரிமூவ் பண்ணுச்சு, ஃப்ரம் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்லேருந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, இது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் தான். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் படிக்கும்போது உங்களுக்கு அதுக்கும் நம்ம ஜெனரல் ஃபார்ம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, சரி, இப்போ இந்த நடந்துச்சு இல்லையா, இதை நம்ம ஆக்டிவிட்டியாக செஞ்சு பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சு, ஃபெரஸ் காப்பரை வந்து ரிமூவ் பண்ணி ஃபெரஸ் சல்ஃபேட்டாக மாறுச்சுல்ல. இதை தான் நம்ம ஆக்டிவிட்டி செஞ்சு இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆக்டிவிட்டி புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, டேக் 3 அயன் நெயில். 3 அயன் நெயில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து நம்ம ஃபெரஸ் நமக்கு கிடைக்க போகுது. Fe அயன் நெயில் எடுத்துக்கோங்க. அதை நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், அதை முதல்ல க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதில் நிறைய டஸ்ட் இருக்கும். டஸ்ட் இருந்தால் ஈஸியாக நமக்கு வந்து ரியாக்ஷன் ரொம்ப வேகமாக நடக்காது. ஓகேங்களா? அதனால எந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணணும்னாலும் ஒரு சாலிடான ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாண்ட் பேப்பரை வச்சு தேய்ப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி அது எங்கே வச்சிருந்தோம்னு தெரியாது, நிறைய டஸ்ட் இருக்கும். அதில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு ஈஸியாக சீக்கிரம் வராது. ஓகேங்களா? சரி, அதனால க்ளீன் தம் த ரப்பிங் வித் சாண்ட் பேப்பர். உப்புத்தாள் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 3 அயன் நெயில. டேக் 2 டெஸ்ட் டியூப் மார்க்ஸ் as A and B. 2 டெஸ்ட் டியூப் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஒன்றுக்கு ஏன்னு ஒன்றுக்கு பின்னு பேர் கொடுத்து லேபிள் எழுதி ஒட்டிக்கோங்க. இன் ஈச் டெஸ்ட் டியூப் டேக் about 10 ml காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். 2 டெஸ்ட் டியூப்லையும் ஒரே அளவு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை எடுத்துக்கோங்க. காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இந்த மாதிரி லைட்டாக ப்ளூ கலரில் இருக்கும். ஓகேங்களா? சரி, அந்த மாதிரி வந்து எவ்வளோ எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, 10 ml காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ரெண்டுலேயுமே ஒரே அளவு இருக்கிற மாதிரி ஏபின்னு 2 டெஸ்ட் டியூப்லையும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு டை 2 அயன் நெயில் வித் த்ரெட் அண்ட் இம்மர்ஸ் them carefully in the copper sulfate solution in test tube B for about 20 minutes. இப்போ என்ன பண்ணணும், இந்த படத்தில் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த படம் இதில் தெளிவாக தெரியல அப்படின்னா ஒரு நிமிஷம் இங்கே பார்ப்போம். சரி, இந்த படத்தில் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2 அயன் நெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூலில் கட்டி இந்த ஸ்டாண்டில் அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் கீழே விழுவாமல் அப்படின்னு நகராமல் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸட் பண்ணி வைங்க. எவ்வளோ நேரம் வைக்கணும், 20 minutes அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது பாருங்கள், இதாக இருக்கும் ஸ்டாண்டு. இது வந்து நம்ம எடுத்துக்கிட்ட காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கிட்ட டெஸ்ட் டியூபு அப்புறம் வந்து ஒரு த்ரெட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 அயன் நெயில கட்டி நம்ம தொங்க விட்டுருக்கோம். எதில், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனுக்குள்ளர. இந்த எந்த டெஸ்ட் டியூப் பி. ஓகேங்களா? நம்ம 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டோம். டெஸ்ட் டியூப் ஏ அப்படியே தான் இருக்குது, அதை ஒன்றும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. அதில் கொஞ்சம் அதே மாதிரி காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை எடுத்து வச்சிருக்கோம், அவ்வளோதான். அதே டெஸ்ட் டியூப் பியில் என்ன பண்ணியிருக்கோம், அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனுக்குள்ளர 2 என்ன பண்ணியிருக்கோம், இரும்பு ஆணியை கட்டி தொங்க விட்டுருக்கோம். ஓகேங்களா? அவ்வளோதான். சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், 20 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 3 அயன் நெயில் எடுத்துக்கிட்டோம். இன்னொன்று என்ன பண்ணுறது, கீப் 1 அயன் நெயில் அசைட் ஃபார் கம்பேரிசன். ஒன்றை தனியாக எடுத்து அப்படியே வச்சிருங்க. ஓகேங்களா? இங்கே வச்சிருக்கோம் பாருங்க, தனியாக எடுத்து வச்சிருங்க. ஏன் தனியாக எடுத்து வைக்கணும், உள்ளே உள்ளதுக்கும் வெளில உள்ளதுக்கும் என்ன வித்தியாசம், ஏன்னா உள்ளே வச்சது இதே மாதிரி தான் நம்ம வச்சோம், அதே மாதிரி திரும்ப நமக்கு வருதா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக ஒன்று தனியாக வெளியிலவே வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இப்போ நம்ம செஞ்சுட்டோம். செஞ்சதுக்கப்புறம் அப்சர்வேஷனில் நம்ம பார்க்குறோம். எப்போ, 20 minutes கழித்து அப்சர்வேஷன் பார்க்குறோம். ஆஃப்டர் 20 minutes டேக் அவுட் த அயன் நெயில் ஃப்ரம் த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்லேருந்து அயன் நெயிலை எடுத்து தனியாக வைங்க. வச்சு என்ன பார்க்குறீங்க, கம்பேர் த இன்டென்சிட்டி ஆஃப் த ப்ளூ கலர் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இன் த டெஸ்ட் டியூப் ஏ அண்ட் பி.
தனியாக எடுத்து வச்சிட்டோமா? எங்கேருந்து எடுத்தது? அது உள்ள அயன் நெயில் எடுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. அதே நேரத்தில் எந்த டெஸ்ட் டியூப்ல வச்சோம்? நம்ம பிங்கிற டெஸ்ட் டியூப்ல வச்சோம். ஓகேங்களா? ஏ டெஸ்ட் டியூப்ல என்ன இருந்துச்சு? அதே அளவு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். பட் ஆனால் அதுக்குள்ள எதுவுமே நம்ம வைக்கல. வெறும் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் மட்டும்தான், பியூர் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் மட்டும்தான் அது இருந்துச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அப்போ அயன் நெயில் என்னவாச்சு? காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் என்ன மாற்றம் நடந்துச்சு? ஆல்சோ கம்பேர் த கலர் ஆஃப் த அயன் நெயில் டிப்டு இன் த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வித் த ஒன் கெப்ட் அசைட். நீங்கள் ஏற்கனவே ஒரு அயன் நெயிலை வெளில வச்சுருந்தீங்க இல்லையா? அந்த படத்தை கலெக்டாங்க பாருங்க. சும்மா நம்ம எதுவுமே பண்ணாமல், நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருந்தோம்ல ஒரு அயன் நெயிலை கம்பேர் பண்ணி பார்க்கறதுல, அதுவும் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்லேருந்து எடுத்தீங்க பார்த்தீங்களா அந்த அயன் நெயிலை 20 நிமிஷம் கழிச்சு, அதையும் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். நமக்கு என்ன தெரியுது? கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஏன்னா ஆரம்பத்தில் இந்த கலரில் இருந்துச்சு, இப்போ நமக்கு என்ன ஆச்சு? நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சா? ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதை யூஸ் பண்ணோம்ல டெஸ்ட் டியூப் பி, அதில் இருந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் கலரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அதே அளவு ஊற்றி வச்சிருந்தோம்ல பியூர் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், அதோட கலரையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த படத்தில் பார்த்தாலே நமக்கு தெரியும். டெஸ்ட் டியூப் ஏ அப்படிங்கிறது பியூர் காப்பர் சல்ஃபேட், டெஸ்ட் டியூப் பி பாருங்க, இதை விட கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குதா? ஓகேங்களா? இதை விட கலர் கம்மியாயிடுச்சு பாருங்க. ஓகேவா? ஆரம்பத்தில் இந்த கலரில் தான் நமக்கு இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சு? அந்த 20 நிமிஷம் ரியாக்ஷனுக்கு அப்புறம் ஆணி வச்சிருந்த அந்த டெஸ்ட் டியூப் எப்படி மாறிடுச்சு? லைட் கலர், லைட் ப்ளூக்கு மாறிடுச்சு. இந்த அயன் நெயில் பிகம் ப்ரௌனிஷ். அயன் நெயில் என்னவா மாறுச்சு? ப்ரௌனா மாறுச்சு. இன் கலர் அண்ட் த ப்ளூ கலர் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ஃபேட். ப்ளூ கலர், நல்ல டார்க் ப்ளூ அந்த காப்பர் சொல்யூஷன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டல்லா லைட் ப்ளூவாக நமக்கு மாறிடுச்சு. ஓகேங்களா? சரி, இந்த பாருங்க, கலர் டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். லைட் கலராக நமக்கு வந்து மாறிடுச்சு. ஏன் இப்படி மாறிச்சு? அப்போ என்ன நடந்துச்சு? அதில் நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிளில் பார்த்துட்டோம். என்ன நடந்துச்சு? the following chemical reaction takes place in this activity. ஃபெரஸ் எடுத்துக்கிறோம், அயன் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் காப்பர் சொல்யூஷனில் நம்ம போட்டோம். அது என்னவா மாறுச்சுன்னா ஃபெரஸ் சல்ஃபேட், அந்த சொல்யூஷன் ஃபெரஸ் சல்ஃபேட் ஆயிடுச்சு. அப்போ டெஸ்ட் டியூப் பியில் இந்த சொல்யூஷன் இப்போ என்னவா இருக்குது? காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனாக இல்லை, அது ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்யூஷனாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம ரியாக்ஷன் நடந்து 20 மினிட்ஸ் கழிச்சு டெஸ்ட் டியூப்ல உள்ளது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது என்னன்னு சொல்லணும்? நம்ம ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்யூஷன் நம்ம சொல்லணும். ஏன்னா அதோட என்ன ரியாக்ட் ஆயிடுச்சு? ஃபெரஸ் ரியாக்ட் ஆயிடுச்சு. அப்போ காப்பர் என்னாச்சு? காப்பர் வந்து அந்த அயன் நெயில் மேலே அந்த மாறிச்சு இல்லைங்களா? அங்கே போயிடுச்சு அது. ஓகேங்களா? அப்போ அயன் நெயிலோட போனது அந்த கலர் ஏன் மாறுச்சு? அது காப்பர் கலருக்கு மாறிடுச்சு. இது வந்து சொல்யூஷன் என்னவாச்சு? ஃபெரஸ் ரியாக்ட் ஆனதுனால ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்யூஷனாக மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ டெஸ்ட் டியூப் பியில் உள்ளது என்னது நமக்கு? ஃபெரஸ் சல்ஃபேட். அந்த அயன் மேலே அந்த மேலே உள்ள அந்த லேயர் என்னது நமக்கு? காப்பர். கிளியர்? In this reaction, iron has displaced or removed another element copper from copper sulfate solution. நம்ம ஏற்கனவே அது சொன்னதுதான், அந்த எக்ஸாம்பிளில் சொன்னதுதான். ஓகேங்களா? சரி, அதனால நம்ம போதும் நமக்கு. This reaction is known as the displacement reaction. இதுதான் displacement reaction அப்படின்னு சொல்றது. ஓகே, சரி, நம்ம புக்ல இன்னும் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க displacement reactionக்கு. Other example of displacement reactions are zinc. ஓகேங்களா? ஜிங்கை என்ன பண்ணுறோம்? காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் தான் நம்ம போடும்பொழுது என்ன ஆகுது நமக்கு? இந்த காப்பரை விட ஜிங்க் ரியாக்டிவ்ப்பா. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? காப்பரை விட அயன் ரொம்ப ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ காப்பரை விட ஜிங்க் ரொம்ப ரியாக்ட் ஆகக்கூடிய மெட்டல், 2 நமக்கு தெரிஞ்சிருச்சா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுது? காப்பரை ரிமூவ் பண்ணிட்டு ஜிங்க் அங்கே வந்து ஜிங்க் சல்ஃபேட்டாக நமக்கு மாறிடுது. ஓகே, சரி, அப்போ காப்பர் நமக்கு தனியாக கிடச்சிடும். எப்படி அயன் இருந்துச்சோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட். பிபினா லெட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, லெட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் குளோரைடு. ஓகேங்களா? எதோட ரியாக்ட் ஆகுது? காப்பர் குளோரைடோட ரியாக்ட் ஆகுது. இங்கே லெட்டும் என்னது? காப்பரை விட ஹை ரியாக்டிவ் மெட்டல். ஓகேங்களா? அப்போ காப்பரை விட 3 ஹை ரியாக்டிவ் மெட்டல் நமக்கு இப்போ தெரியும். என்னென்ன தெரியும்? லெட்டு காப்பரை விட ஹை ரியாக்டிவும், அதே மாதிரி ஜிங்க்கும் காப்பரை விட அதிகமாக ரியாக்ட் ஆகக்கூடியது, அயனும் காப்பரை விட அதிகமாக ரியாக்ட் ஆகக்கூடியது. இப்படி நம்ம படிக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ஃபைனலாக ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ இப்போ நம்ம என்னவா மாறிச்சு? லெட் குளோரைடாக மாறிடுச்சு. ஓகேங்களா? லெட் குளோரைடாக மாறிடுச்சு. காப்பரை வெளில தள்ளிடுச்சு. காப்பர் தான் எல்லாத்துலேயுமே லெஸ் ரியாக்டிவ், அதனால காப்பர் தனியாக பிரித்து எடுத்துட்டோம். ஜிங்க் அண்ட் லெட் ஆர் மோர் ரியாக்டிவ் எலமெண்ட் தென் காப்பர். காப்பரோட கம்பேர் பண்ணும்பொழுது ஜிங்கும் லெட்டும் ரொம்ப ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு எலமெண்ட்.
they displace copper from its components. அதனால அந்த காப்பர் இருக்கக்கூடிய அந்த காம்போனன்ட்ஸ்லேருந்து காப்பர் ரிமூவ் பண்ணிடுச்சு, அது வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிடுச்சு, அந்த இடத்துல இருந்து அதை வெளியில தள்ளிடுச்சு. ஓகேங்களா, இவ்வளவுதான் நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இதுல வந்து ஒன்று தானே வெளியில போச்சு. ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா இங்க காப்பர் மட்டும் தான் வெளில போச்சு, இங்கேயும் காப்பர் மட்டும்தான் வெளில போச்சு. இதில் ஜிங்க் வந்து ஒன்று தான் ஆட் ஆயிடுச்சு இல்லைங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அதை கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ இதோட நம்ம வந்து முடிச்சிருவோம், அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். சரி, இன்னொரு ஒரு விஷயம் வந்து இது புக்கில் இல்லை, பட் ஆனால் நம்ம ஒரு டாபிக் படித்தோம்னா அதை ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், நம்ம லைஃப்பில் எங்கே அதை அப்ளை பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம படிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நமக்கு இருக்கும். ஓகேங்களா, சரி, ஜஸ்ட் வந்து மார்க் மட்டும் இல்லை, மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நம்ம படிக்காமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் படித்தோம்ல, இதை ஏன் நம்ம வந்து படிக்கணும், எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், நம்ம லைஃப்பில் எங்கெல்லாம் இது பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, some application of displacement reaction are thermite welding, steel making, extraction of metal and relief from acid indigestion. பாருங்க எங்கெங்கெல்லாம் பயன்படுது. தெர்மைட் வெல்டிங், தெர்மைட் வெல்டிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் ஒரு படம் காட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெல்டிங் வைக்கிறது. வெல்டிங்னு நம்ம சாதாரணமாக தெரியும் இல்லைங்களா, ரெண்டு மெட்டலில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே தண்டவாளம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணணும்ல. ஏன்னா ரொம்ப பெரிய ரயில்வே தண்டவாளம் நம்மளால் செய்ய முடியாது, சின்ன சின்ன ராடாக தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஜாயின் பண்ணும் பொழுது அதை ஜாயின் பண்ணுறதுக்கு இது இதை வந்து இந்த வெல்டிங் வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் வந்து ஸ்டீல் மேக்கிங், ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டீலை நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா, காப்பரோ இல்லை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது அலுமினியம், இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டீலை வந்து தனியாக பிரித்து, இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் மெட்டலை தனியாக பிரித்து எடுக்கணும், இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டீலை வந்து நம்ம உருவாக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், இந்த மெத்தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடை பயன்படுத்துவாங்க. அண்ட் ரிலீவ் ஃப்ரம் ஆசிட் இன்டைஜெக்ஷன். பாருங்கள், நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய இன்டைஜெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு அசிடிட்டி உருவாகும், நம்ம சாப்பிட்ட பொருள் டைஜெக்ஷன் ஆகாது அப்படின்னா என்ன ஆகும், அதிகமாக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நமக்கு வந்து நம்ம ஸ்டொமக்கில் உருவாகும். அப்படி உருவாக்கும் போது நமக்கு எரியும், நம்ம என்ன பண்ணுவோம், அசிடிட்டினால டாக்டர்கிட்ட போவோம், அவர் மெடிசன் கொடுப்பாரு, அப்போ சரியாகும் இல்லைங்களா. அந்த மெடிசனில் தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேவா, அது என்னங்கிறத டீட்டெயிலாக டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் சொல்கிறேன், ஏன்னா அதோட எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேங்களா, சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரிலீஃப் ஆகிறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம லைஃப்பில் எங்கெல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து இந்த மிக்சர் ஆஃப் ஏஎல், இந்த தெர்மேட்டிவ் ரியாக்ஷன் பார்த்தீங்களா, தெர்மைட் வெல்டிங் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள், இதுதான் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இதுதான் நடக்குது அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லிட்டோம், எப்படி நடக்குதுன்னு தெரியணும்ல நமக்கு, அதுக்காக இந்த மிக்சர் ஆஃப் ஏஎல் அலுமினியம் அண்ட் Fe2O3 ferrous oxide. ஓகேங்களா, Feனா ஃபெரஸ் தெரியும், ferrous oxide react to produce molten iron that is used to join rails together. இந்த மாதிரி ஒரு மோல்டன் அயன், அந்த அயனை வந்து மோல்டு பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, ஜாயின் பண்ணுறதுக்கு, மோல்டு பண்ணுறதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே ஸ்லீப்பர்ஸ், ரயில்வே அந்த தண்டவாளங்களில் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து சேர்த்து யூஸ் பண்ணுறாங்க, எதை, அலுமினியத்தையும் ஃபெரஸ் ஆக்சைடும். அப்போ என்ன ரியாக்ஷன் நடக்குது, ரியாக்ஷன் ஈக்குவேஷன் என்ன, அலுமினியம் ஃபெரஸ் ஆக்சைடு. அப்போ எது ஹை ரியாக்டிவ் மெட்டல் இங்கே, அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஹை ரியாக்டிவ் மெட்டல் என்ன பண்ணோம், லோ ரியாக்டிவ் மெட்டலை அந்த இடத்துலேருந்து நகர்த்திட்டு அங்கே போய் இது உட்காரும். அப்போ அலுமினியம் ஹை ரியாக்டிவா இல்லை ஃபெரஸ் ஹை ரியாக்டிவா, இந்த நீங்கள் வந்து நம்ம இது வந்து படித்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சு, நடக்குது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இதுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. சரி, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெரஸ் சல்ஃபேட் இடத்துல என்ன பண்ணோம், இந்த அலுமினியம் போய் அலுமினியம் ஆக்சைடாக நமக்கு வெளில வந்துடும். இந்த பியூர் ஃபெரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஜாயின் பண்ணுற இடத்துல போய் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்கும். ஓகேங்களா, இது புரியுதா அப்போ உங்களுக்கு, ஏன் நம்ம இதோட சேர்த்து நம்ம வந்து அந்த வெல்டிங் வைக்கிறோம் அப்படின்னு, எரியும் போது அலுமினியம் ஆக்சைடாக அது வெளில வந்துடும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஆக்சிஜன் எரியறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லைங்களா, அந்த மாதிரி அலுமினியம் ஆக்சைடாக நமக்கு வெளியில் வந்துடும். பியூர் ஃபெர்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா தூய அந்த இரும்பு வந்து இதோட நல்லா ஜாயிண்ட் ஆகி நல்லா ஃபிக்ஸடாக ஜாயிண்ட் ஆகிக்கும். ஓகேவா, ஸோ அலுமினியம் ரீப்ளேஸ் ஃபெரஸ் இன் Fe2O3
டு ஃபார்ம் Al2O3. Al2O3 ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் நடக்கிறது. நம்ம லைஃப்பில் நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறோம். ஒரு சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இன்னும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு நிறைய வந்து தெரியும். இது சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் செட்டிங்ஸை மாற்றி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். ஓகேங்களா? சரி.